எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் தீனியா. எங்கட உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்ல எங்கட முக்கியமான ஹெவியஸ்ட் ஆர்கன்கள்ல ஒன்று தான் லிவர். இந்த லிவர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள், மிகவும் முக்கியமான விஷயங்களை வந்து நாங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குதுண்ணா. அப்ப இதுல வந்து நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நாங்க மிச்சமே இந்த அத கவனிக்கப்படாததுகள் ஒன்றுதான் லிவர். இந்த லிவர் என்று வந்து இந்த லிவர் சம்பந்தமான பல விஷயங்கள் மட்டுமல்லாம இந்த லிவர் சம்பந்தமான எங்களோட லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. ஓகே, அப்ப இந்த லிவர் சம்பந்தமான எங்களுக்கு பல தெளிவுகள் இப்ப தேவைப்பட்டிருக்கிறதால இன்றைக்கு நாங்க லிவர் சம்பந்தமா தான் பேச போறோம். ஆகவே என்னோட இன்றைக்கு இந்த லிவர் சம்பந்தமா பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் சகோதரி கஃபாரியா ஷிகாம், மில்லியனர் கிளப் மெம்பர் பெக்ஸோரா நிறுவனம். நாம இப்போ ஃபேட்டி லிவர் சம்பந்தமான பிரச்சனைக்கு சரியான தெளிவை வந்து கஃபாரியா சிஸ்டர் மீது தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் கஃபாரியா சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. குட் ஈவினிங் ஆல். ஓகே சிஸ்டர், இந்த ஃபேட்டி லிவர் என்றா என்ன, அது எங்கட உடம்புக்கு வாரத்துக்கான என்ன காரணம், எந்த மாதிரின்னு சொல்லலுமா? ஓகே சிஸ்டர். ஓகே, நாம இப்ப பார்க்க போறது வந்து ஃபெட் லிவரை பத்தி. ஃபெட் லிவர்னு சொல்லும் போது இப்போ உள்ள கட்டத்துக்கு உண்மைக்கும் செல்ல போனா முக்கியமான விடயத்தை பத்தி தான் நீங்க கேட்டுக்கிறீங்க. என்ன ரீசன் சொன்னா, நிறைய பேர் வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒரே ஒரு இடம் சொன்னா அது ஃபெட் லிவர் தான். ஏன்னு சொன்னா நிறைய பேர் கவனிக்கல. அவங்க சாப்பிட்ற சாப்பாடுகளா இருக்கட்டும், அவங்கள வெளியில தெரியக்கூடிய எல்லா சின்னதுனா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஆனா உடம்புக்குள்ள நடக்கிறதுக்கு வந்து எதுவுமே நம்மளால பார்த்துக்கொள்ளலாம். அந்த வகையில வந்து ஃபெட் லிவர்ங்கிறது வந்து கல்லீரல் செயல்களில நம்மளோட கல்லீரல் செயல்களில் அதிகப்படியான கொழுப்பு படிவதால் ஏற்படுற நிலை தான் வந்து ஃபெட் லிவர் சொல்றது. இது வந்து இந்தியாவில் 9% தொடக்கம் 32% பேருக்கு வந்து இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்குது. சரியா? இதுல வந்து உடலில வந்து நம்ம உடம்புல முக்கியமான 5 செயல்களை வந்து முக்கியமா நம்ம ஒன்று செயல் இழந்தாலும் நம்மளால எதுவுமே செய்யலாது. அதே மாதிரிதான் இந்த ஃபெட் லிவர் நோய் சொல்றது. இது வந்து என்ன ரீசன் சொன்னா, இது வந்து அதிகப்படியான கொழுப்பு உள்ள உணவுகளை நாம சாப்பிடுறதால வந்து நிறைய அதிகப்படியான உணவுகள் இருக்குதானே. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப உள்ள காலத்துல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து சாப்பிடுற ஐட்டங்களை வந்து நம்ம உடம்புல தேங்கப்படுற அந்த கொழுப்புகளாலதான் இப்ப நம்ம நோமல் நீங்க திரையில பார்த்திருப்பீங்க, நோமல் கொழுப்புகள் இது நோமல் ஸ்டேஜ்ல இருக்கிறது நல்ல சுத்தமான கல்லீரலுக்கும் அசுத்தமான கல்லீரல் உள்ள டிஃப்ரெண்ட வந்து நீங்களே திரையில பார்க்கக்கூடியதா இருக்குது. ஏன்னு சொன்னாமா, நாம சாப்பிடுற சாப்பாடு அன்றாடம் நாம வந்து கடைபிடிக்கிற இதுகளாலதான் நம்மளுக்கு நிறைய நோய்களை கொண்டு வருது இல்லையா. நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்ட உணவுகள் நிறைய பேருக்கு தெரியும், ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள். அந்த உணவுகளால வந்து அதிகப்படியான கொழுப்புகள், அதாவது நாம உடம்புக்கு எடுக்கிறது எல்லாமே இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சாப்பிட்றது எல்லாமே வந்து அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. அதாவது பொரித்த உணவுகள் சாப்பிட்றதால வந்து கொழுப்புகள் என்ன செய்யணும், நம்ம ஸ்டோரா வந்து நம்ம கல்லீரலே ஸ்டோர் ஆகுது. அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம நோயில வர நோய்களை வெளியேற்றதுக்கும் நம்மள இதுல வந்து சுத்தமான இதுகளை எடுக்கக்கூடியதுதான் அந்த கல்லீரல்ற வேலை. ஆனா நாம என்ன செய்யறோம்டா, அதிகப்படியான கொழுப்பு உணவுகள், பொரித்த உணவுகள், இப்படிப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிடறதால அது என்ன செய்ய கொழுப்புகளாக நம்மள இதுல வந்து ஸ்டோர் ஆகி நிக்குது. விளங்கிச்சா? அதுல வந்து மெயின் காரணங்கள்னு பார்க்க போனோம்னா உடல் பருமன் எதால வருது? உடல் பருமன் வாரது கொழுப்பு. நிறைய கொழுப்புகள் உடல்ல சேர்றதால வந்து நம்மள அறியாமலே உடல் வச்சு கொண்டே போகுது. சரியா? அது நம்ம என்ன செய்யணும், டயத்துக்கு சாப்பிடுறல. நிறைய பேர் சரியான தூக்கம் நைட்ல பாருங்க, வேலை கூட ஹஸ்பண்ட் வர வேலை, பிள்ளைகள வேலை, அந்த வேலை இந்த வேலை வந்து டைம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டைம் போய்கொண்டே இருக்குது. யாருமே சரியான இப்போ உள்ள ஜெனரேஷன் பாருங்க, சரியான டயத்துக்கு தூங்குறல, சரியான டைமுக்கு சாப்பிடுறல. இது வந்து உடற்பயிற்சி நம்ம உண்மையா நம்ம பார்க்க போனோம்டா, இந்த இப்போ உள்ள ஜெனரேஷனும் அன்னரம் உள்ளவங்க பாருங்க, எது சரி மார்னிங் எழுப்பினாங்கடா ஈவினிங் வரங்காட்டி நிறைய வேலை செய்வாங்க. காலையில ஒழும்பி வாசல் கூட்டுவாங்க, ஈவினிங் 5 மணிக்கு கூட்டுவாங்க, அந்த ஊடு சாமான் எல்லாமே வந்து ப்ரிப்பரா நல்லா பண்ணுவாங்க. ஏன் ரீசன்டா அவங்களோட அந்த டைம்ல உள்ளவங்களுக்கு அப்படியான டைம் ஒன்று இருந்துச்சு. இப்போ உள்ளவங்களுக்கு பாருங்க, ஒரு டைம் இல்லை. யாரை பேசினாலும் சிஸ்டர் எனக்கு டைம் இல்லை, சிஸ்டர் நான் ஒர்க்குக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். ஆனா செய்யறது எல்லாமே வந்து தவறான வழிமுறைகள்ல, தவறான பாதைகள்ல நம்ம செல்றதாலதான்
நம்மளோட உடம்புல நாமளே நோயை தேடுறோம். நோய் நம்மளை தேடுதுன்னா நாம தான் அதை உருவாக்கி கொள்றோம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம உள்ள காலத்துல வந்து அன்னரம் உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது இந்த கொழுப்பு உணவுகள், அந்த பர்கர் பீஸாண்டா என்னன்னே தெரியாத நிலைமையில தான் அந்த காலத்து ஜெனரேஷன் இருந்தாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாமா நிறைய பேர் வந்து சாப்பிடுற உணவே அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ற, இப்ப காலையில எழுமினா டீ இல்லாம இருக்க மாட்டாங்க, காலையில எழுமினா பர்கர் பீஸா இல்ல இருக்க, அந்த அளவுக்கு அந்த ஜெனரேஷன் மாறிக்கொண்டே போகுது. இப்ப உள்ள லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கொண்டே போகுது. அந்த லைஃப் ஸ்டைல் மாறினதால வந்து நம்ம டைமுக்கு நம்ம உணவுகளை கவனிக்கிறல, உணவு சரியான உணவு, அதாவது ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறோமா, ஆரோக்கியமான வந்து எடுத்துக்கொண்ட உணவுல வந்து ஆரோக்கியம் இருக்குதான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைம் இல்லாத செட்டுல் தான் நம்ம இப்ப வந்து கொண்டு வரோம் இல்லையா? நீங்க பாத்திருக்கலாம். இப்ப பாருங்க, அன்றாடம் நாம என்ன செய்யற மனுஷனா இப்ப கடைகளில் இருக்கிற உணவுகளை நீங்க பாத்துருப்பீங்க. பொரித்த உணவுகள், அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க அந்த டிப்பி ஐட்டங்கள். இப்ப முன்ன உள்ளது வந்து சின்னவங்களுக்கு மட்டும், முன்ன உள்ளவங்க பெரிய காலத்தை தவிர இப்ப பாருங்க சின்ன சின்ன ஜெனரேஷன் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து இந்த நோய் கூடுதலாக இருக்கு. அது என்ன ரீசன்? அவங்க சாப்பிடுறது, அன்றாடம் செய்யறது. நீங்க யோசிச்சு பாருங்க, உடல் பருமனை, இந்த உடல் பருமன் வாரதே முக்கிய ரீசன் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவு, ரெண்டாவது பொரித்த உணவு, மூணாவது மாமிச உணவுகள் சாப்பிடுவாங்க சிலவங்க, அதிகப்படியான கொழுப்பு படிக்கக்கூடிய உணவு சாப்பிடுவாங்க, மது அருந்துவாங்க, மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு முறைகள். அதான் சரியா, உடற்பயிற்சி இல்லாத. இப்போது வந்து பாருங்க, இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அந்த நம்ம லைஃப் போய் கொண்டு இருக்குது. இப்ப நீங்க திரையிலேயே பார்க்கலும் கொழுப்பு எந்த அளவுக்கு நம்ம லிவர்ல வந்து தேங்கி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடியதா பாருங்க. சரிதா விகிதத்துல வந்து நீங்க உணவு பழக்கத்தை கொண்டு வந்தீங்களா, டைமுக்கு சாப்பிடுறது. இப்ப நிறைய பேர் டைமுக்கு தான் சிஸ்டர் சாப்பிடணும்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா டைம் என்ன டைம், அவங்களுக்கு அவங்க குறிச்சதான் டைம் 10 மணி 11 மணி அந்த சாப்பாடுலாம் செட் ஆகுமா? உடம்புக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கு இல்லையா, 7 மணிலேருந்து 8 மணிக்கு சாப்பிட்டு முடியணும். மார்னிங் வந்து 7 மணி 8 மணி சாப்பிடும். ஆனா இவங்க சொல்ற டைம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ உள்ள ஜெனரேஷன் சாப்பாடு டைம் எல்லாம் வந்து லெவல் மாறிட்டு. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறினதால சாப்பாடு டைம், தூங்குற டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிட்டது. சரியா? அப்ப அதுல வந்து நைட்டுக்கு கூட 10 மணிக்கே சாப்பிட்டு உடனே படுத்து தூங்குறேன்னா சாப்பாடு செமிபாடு அடைகிற டைம், அந்த டைம் ஸ்லோவா இருக்கும். அது உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இருக்கும். அந்த டைம் ஸ்லோவா இருக்கிற டைம்ல இவங்க சாப்பிட்டு உடனே வந்து எந்த ஒரு வாக்கிங், சின்ன வாக்கிங் கூட போக மாட்டாங்க. எடுத்து சாப்பிட்டோமா முடிஞ்சமா தூங்குற அளவுல இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் போறதால வந்து அந்த கொழுப்பு என்ன, அந்த உணவு நைட்ல சாப்பிடுற அந்த 10 மணிக்கு பிறகு சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த இடத்துல அந்த அந்த கல்லீரல்ல வந்து கொழுப்பாக படியுது. இதை வந்து நம்ம கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிடுறோம் தூங்குறோம்ன்ற மாதிரி நம்ம லைஃபே போயிட்டது. ஆனா அந்த உணவுகள் தான்மா நம்ம உடம்புல வந்து கொழுப்பாக படிஞ்சிருக்குது. அதை நீங்க பார்க்கலாம். கல்லீரல் அந்த கொழுப்புகள் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற லிவருக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிற லிவரையும் கூட நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஹெவியான உணவு சாப்பாடுகள், ஆரோக்கியமற்ற உணவுகள். இப்போ உள்ள டைம் வந்து இப்ப இந்த மரக்கறிகள் என்று சொன்னா என்னன்னே பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்க பாருங்க, உங்களோட வீட்டு வழியா மரக்கறி சாப்பாடு நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பீங்களா? மரக்கறி எடுத்த நிறைய பேரண்ட்ஸ் மாதிரி சொல்ற ரீசன், சிஸ்டர் எங்கட பிள்ளைகள் சாப்பிடாது, டாக்டர் எங்கட பிள்ளைகள் சாப்பிடாது, அதைத்தான் சொல்றேங்க. ஆனா நாம பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் பழகிச்சா நாம பழக்கி கொண்டோமாங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு நாளுமே வந்து சாப்பாடை வந்து தாங்கன்னு கேட்கும் போது நாம வந்து மரக்கறிகளை வந்து பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து ஊட்டுறதால அந்த பிள்ளைகள் அந்த உணவுக்கே வந்து மாற்றம் அடைஞ்சு கொள்ளும், இசைவாக்கம் கொண்டு கொள்ளும். ஆனா நாம என்ன செய்யற மனுஷன்னா அந்த உணவுகளை ஏதோ ஒரு என்ன சொல்ல ஹெல்த் இல்லாத ஒரு ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து நாம தான் பிள்ளைகளுக்கு பழக்கிறோம். அது தினமுமே நாம தான் பிள்ளைகளுக்கு நஞ்ச கொடுக்குற மாதிரி அன்றாடம் அன்றாடம் பிள்ளைகள உணவுகளை வந்து நாமளே மாற்றி கொண்டு போறோம். அப்ப பிள்ளைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நம்முடைய சாப்பாடு எடுத்துக்கொண்டாலும் நம்ம டைமுக்கு சாப்பிடாம என்ன செய்யறோம்னா, இப்ப சாப்பாடு இருக்கின்றாலும் நம்ம என்ன செய்யறோம், டைமுக்கு சாப்பிடல, வேற சாப்பாடு இப்ப என்ன குயிக்கா கொஞ்சம் 2 நிமிஷத்துக்குள்ள 3 நிமிஷம் சமைக்கக்கூடிய சாப்பாடு என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஜெனரேஷன் போறதால வந்து நோய்களை வந்து நம்ம மிச்சமே எதிர்கொள்றோம். ஆனா ஃபெட்லிவர்ங்கிறது மிச்சமே இப்ப கூடுதலாக நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய இனம் கண்டிருக்கிறாங்க. மருத்துவர்கள் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஃபெட்லிவர் கூடுதலான பெண்களுக்கு தான் அந்த பெட்லிவர் கூடுதலாக இப்ப வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்ப பெட்லிவர் வந்து எவ்வளவு நோயை கொண்டு வருதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவுகளை இப்ப நம்ம ஆரோக்கியமற்ற உணவுகள் சாப்பிடறோம் இல்லையா, அதால வர பிரச்சனை மெயினே இருக்கு. அது நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்குது. சிஸ்டர், இப்ப வந்து சாப்பாடுகள் எல்லாம் வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிக்குது, எல்லாம் கெமிக்கல்ஸ் கலந்த. இப்ப மரக்கறியில கூட கெமிக்கல் இருக்குது பழங்கள்ல, ஏன்னா
அப்ப அந்த அந்த வீட்டுல இதுல கூட வீட்டுல ஃபேட்டி வந்து லிவர் வீட்டுல வந்து யாருமே ஆரோக்கியமான உணவுகளை தயாரிச்சு கொள்ற இப்ப சின்னதா பாத்தீங்கன்னா சின்னதா வீட்டு தோட்டம் செஞ்சாலும் கூட அதுல இருக்கிற ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டா நோய் இப்ப உள்ள நோய் இந்த மரக்கறிகளுக்கும் கூட கெமிக்கல் அடிக்கிற அளவுக்கு ரசாயனம் வளர்ந்து விடுது. அப்ப நாம என்ன செய்யலாம், அதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே பயிர் செஞ்சு சாப்பிடக்கூடிய டைம்ல வந்து இப்ப என்ன டைம் இல்லை, ஆனா டைம் இல்லாம மாத்தி கொண்டது இப்ப உள்ள ஜெனரேஷன்கள் தான். ஓகே. இப்ப வந்து சிஸ்டர் இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு சொன்னா இப்ப எங்களோட உடம்புக்கு அது ஃபேட்டி லிவர் ஒன்று வந்து அப்படி இருக்கிறேன்னு சொன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும்? அது வந்து எந்த வகையான அறிகுறிகள் எங்களுக்கு காட்டும்? அதுலயும் மருத்துவர்கள் வந்து நீங்க இதுல பார்க்கக்கூடியதா இருக்கும். நம்மட தவறான உணவு பழக்கத்தால வார முறையால தான் இது இளம் பருவத்தினருக்கும் வருது, முதிர்ந்த பருவக்காரர்களுக்கும் வருது இல்லையா. ஸ்லேட் மாத்துங்க. இப்ப அது நம்ம வந்து இப்ப இதுல இன்னொன்று பார்க்கலும் என்ன செய்யணுமா, இப்ப ஃபெட் லிவர்ன்னு சொல்றது பல இந்த ஃபெட் லிவர் வந்து சரி செய்யக்கூடிய அளவுலையும் இருக்கு, சரி செய்ய இயலாத அளவுலையும் இருக்கு சரியா. நார்மல் கண்டிஷன்ல இருந்தது எப்படி சரி அந்த மருத்துவ இதால வந்து நம்ம குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா சிலது வந்து என்ன செஞ்சுன்னா மருத்துவ இதால வந்து செய்ய இயலாத அளவுக்கு அந்த லிவர் வந்து ஃபுல்லாவே பழுதடைஞ்சிருக்கும். அதை உங்களுக்கு வந்து சரி செய்யக்கூடிய நிலையில அது இருக்கவே இருக்காது. ஏன்னு நம்ம அது ஆபரேஷன் பண்ற அளவுக்கு தான் அது வந்திருக்கும். சைட் மாத்துங்க. இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும். மாத்துங்க. ஓகே. இப்ப நீங்க கேட்ட அதே கேள்விக்கு நான் வாரேன். சிம்டம்ஸ் அதாவது ஃபெட் லிவருக்குரிய அறிகுறிகள். அறிகுறிகளை சொல்லப்போ நிறைய அறிகுறிகளை நம்ம எடுத்துக்கொண்டு போயிடும். ஒன்று தசை தசை வந்து பலவீனம் சரியா. தசை வந்து அந்த இது இல்லாத மாதிரி ஒரு பலவீனமற்ற மாதிரி இந்த தசை காணப்படும். அடுத்தது சிறுநீரின் மாற்றம். இப்ப நிறைய பேருக்கு நீங்க பார்க்கலாம், சிலவங்களுக்கு வளமையா போறதை விட அந்த சிம்டம்ஸ் அதாவது அந்த நோய் ஃபெட் லிவர் உள்ளவங்களுக்கு வந்து அந்த இந்த சிறுநீர் நிறங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு சரியா. வளமையா போறதுக்கும் இப்ப போறதுக்கும் நீங்களே பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த சிறுநீர் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து பசியின் மாற்றம், அதாவது பசிக்கிறது நிறைய பேருக்கு அந்த வயிறு வீங்கி அந்த சொல்லுவாங்க இல்லையா, வயிறு உப்பி போறது, அப்படி வயிறு ஊதி இருக்கிறதால வந்து சாப்பிட யாருக்குமே பசி வராது, சாப்பிடுறதுக்கு பசி வராது, பசி ஏற்படாது. அடுத்தது மஞ்சக்காமலை, நிறைய பேருக்கு மஞ்சக்காமலை நோய்களும் வந்து இதுக்கு வர ஒரு சிம்டம்ஸா காணப்படும். இப்ப நீங்க உங்களுக்கு எப்படி அறிகுறிகளை காணலாம்னு சொல்லி தெரியாம இருக்கும், அதுல வந்து இப்படியான சிம்டம்ஸ் உங்களுக்கு காணலாம் சரியா. மஞ்சக்காமலை. அடுத்து இரத்தப்போக்கு, சிலவங்களுக்கு கூடுதலான இரத்தப்போக்கு போகும். அடுத்தது வந்து உடல் வீக்கம். அடுத்தது இதுகளும் வரலாம், என்னன்னு சொன்னா அந்த இதய நோய் ஏற்படும், நீரிழிவு நோய் ஏற்படும். அடுத்தது அந்த ஹெவி தன்மை வார டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபெட் லிவரால வந்து கேன்சர் நோயையும் கூட கொண்டு வரக்கூடிய சான்ஸ் உங்களோட உடம்புல அது இருக்குது. அப்ப நீங்க பாருங்க, கால் வீங்குறது, கை வீங்குறது, வயிறு ஊப்பி போறது, அப்படியே இந்த ஹார்ட்ல வந்து அந்த கொழுப்பு அடைஞ்சா நீங்க பாருங்க மூச்சு விடையலாம், மூச்சு திணறல் மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸா தான் தெரியும் சரியா. அந்த வயிறுல சிலவங்களுக்கு அந்த எரிவுத்தன்மையும் வரும், அந்த அந்த சுவாசிக்கிற டைமுக்கு நெஞ்சில வந்து எரிவுத்தன்மை எல்லாம் ஏற்படும். இப்படி சில சிம்டம்ஸ் நிறையவே காணப்படும். இந்த அறிகுறிகள் இருந்தாலே நீங்க யோசிக்க வேண்டியதுதான், நம்மளுக்கு ஃபெட் லிவருக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. சிஸ்டர் இப்ப ஃபேட்டி லிவர்ல வந்து இந்த வகை அப்படின்னு சொன்னா அந்த 2 வகை இருக்குதா அப்படின்னு சொன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப மது அருந்தினா தான் ஃபேட்டி லிவர் வார சொல்லி. அப்ப அதுல வந்து இப்ப லைஃப் ஸ்டைல் மூலமா கூட வார்டு நீங்க சொல்றீங்க. இப்ப ஃபெட் லிவர்ன்னு சொல்றது 2 வகைப்படும். ஒன்று வந்து மது அருந்துதலால வாரது, அதாவது அதாவது மது அருந்துதல், அல்கஹால் ஃபெட் லிவர், அன்அல்கஹால் ஃபெட் லிவர். அதாவது மது அருந்துறவங்களுக்கும் மது அருந்தாதவங்களுக்கும் வருது. அன்னரம் உள்ள ஜெனரேஷன் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து பாய்ஸ்களுக்கு தான் கூடுதலா வரும். கேட்ட ரீசன் என்னன்னு சொன்னா மது அருந்துதல் சரியா. அந்த மது அருந்ததால வந்து அவங்களுக்கு நிறையவே வரும். ஆனா இப்போ வந்து பெண்களுக்குமே அது கூடுதலான பாதிப்பை ஏற்படுது. கூடுதலான பெண்களுக்கு வந்து இந்த ஃபெட் லிவருக்கு உள்ளாக இருக்கிறாங்கிறது ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் சொன்னா அவங்களோட அந்த டைம் தான், அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ஸ்டைல் மாறுறதால, அவங்க உணவு சரியான போதிய டைம் சாப்பிடாதால, உடற்பயிற்சிகள் செய்யாதால வந்து அந்த சிம்டம்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து, அதாவது மது அருந்துறவங்களுக்கும் மது அருந்தாதவங்களுக்கும் உரிய நோயா 2 வகைப்படுத்துது சரியா.
அது 2 வகை காணப்படும். சிம்டம்ஸ் வந்து அந்த 2வது வகைக்காரங்களுக்கு சிம்டம்ஸ் கூடுதலாக காணப்படும். அதாவது நீரிழிவு நோய்க்கு ஆளாகுவாங்க, கேன்சர் நோய்க்கு ஆளாகுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள அது கொண்டு வரும். அதுலயும் வந்து ஃபெட் லிவர்ல வந்து நார்மல் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாவே நம்ம வந்து மருத்துவத்துறையில வந்து எல்லாமே செஞ்சு கொள்ளலாம். ஃபெட் லிவர் 2வது வந்து அதாவது லெவல் 2ங்க கொண்டு ஃபேட்டி லிவர்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லி இருக்குது. அப்ப அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ண்டா எப்படி இருக்கும், செகண்ட் லெவல்ண்டா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நீங்க திரையில பார்க்கலாம். சும்மா நார்மல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். நார்மலா சிம்டம்ஸ் ஆனா ஹெவி அழகா இருக்கும். உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டாது, வெளியில காட்டாது, அது உள்ளுக்கே இருக்கும். சில சிம்டம்ஸ் வந்து அதாவது லெவல் 2 செல்றதுக்கு வந்து சிம்டம்ஸ் கூடுதலாக காட்டும். அதாவது வந்துமா இப்ப உடம்புல வந்து அந்த செல்லுங்களை அந்த உப்பி போறது, வயிறுங்கிறது, அந்த கேன்சர் நோய் வர அளவுக்குலாம் இருக்கிற சிம்டம்ஸ் 2க்கு தான். சரியா? அதுல வந்து நீரிழிவு நோயிலும் ஏற்படும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்களை வெளியாகவே காட்டும். உங்களுக்கு அந்த வயிறு செய்யறதால எல்லா நோயின் மூலமா நீங்க கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். அது சின்ன அதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு மருத்துவ உங்களுக்கு ஏற்கனவே நீங்க திரையில பார்த்த மாதிரி எந்த மருத்துவத்தாலையும் அது கிளியர் பண்ண அதாவது ஆப்ரேட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபெட் லிவர் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இவங்களுக்கு இப்ப வந்து ஒரு ஆளுக்கு ஃபெட் லிவர் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களோட ஃபெட் லிவரை வந்து மாற்றுற அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மூலமா தான் அவங்களோட அந்த லிவரை வந்து ரிமூவ் பண்ணி அந்த இடத்துக்கு நியூ அந்த ஃபெட் லிவரை வந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு இதுதான் ஆப்ரேஷன் அளவுக்கு வரும். ஆனா நாம வந்து அன்றாடம் சாப்பிடுற சாப்பாடு நம்ம தூங்கி கொண்ட தூக்கங்கள் மூலமாவே நாம உண்மைக்குமே இப்போ உள்ள ஜனதை எல்லாமே நம்ம சரி செஞ்சு கொள்ள இயலும். ஆனா மருத்துவத்துறைக்கு போகாமலும் நாம சரி செய்யலாம். ஏன்னா சரியான தூக்கம் இருந்துச்சுன்னா, சரியான டைமுக்கு சாப்பிட்டோம்னா, சரியான இதுகளுக்கு நம்ம நடைமுறையில பேணினோம்னா இதை வந்து நம்ம மருத்துவத்துறைக்கு போகாமலே கிளியர் பண்ண இயலும். அப்ப அதுல வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு வந்து சரியான ஹெல்த்தியான ஒரு இது கிடைக்குமான்னு பார்க்க போனோம்னா உண்மைக்கு கிடைக்காது. எல்லாருக்கும் ஹெல்த்தியா இருக்குமாங்கிறது தெரியும். அப்ப அது வைக்கிறதே நிச்சயமே கஷ்டப்படுற டைம். அப்ப அந்த நம்மட லைஃப் ஸ்டைலை மாத்தும் போது நம்மட லிவர்களை வந்து கிளியரா பார்க்கக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. அப்ப இதுதான் ஸ்டெப் 2 அதாவது லெவல் 2க்கு வந்து நாம செய்ய வேண்டியது. இந்த மொத்தத்தை லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து மிச்சம் சாத்தியம் குறை வேணாம். ஓ ஓகே சிஸ்டர். சரி. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு வந்து எங்கட எபெக்ஸோரா ப்ரொடக்டர்ல ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குதா? ஓ இப்ப எஃபெக்ட்சோரா நிறுவனத்துல வந்து உண்மைக்கும் சொல்ல போனா இது இப்ப நீங்க மருத்துவத்துறைக்கு போய் தான் கிளியர் பண்ணணுங்கிறது இல்ல. எங்க எஃபெக்ட்சோரா கம்பெனிலேயே வந்து இவங்க இப்ப நிறைய நீங்க சிம்டம்ஸ் பார்த்திருப்பீங்க. சிலவங்களுக்கு நான் செல்ல மறந்துட்டேன். சிலவங்களுக்கு அந்த முதுகுப்புறத்துல வந்து சின்ன சின்ன பொக்குளம் மாதிரி வரும். அதுவும் வந்து ஒரு சிம்டம்ஸ் தானே அவங்களுக்கு. சரியா? அந்த கல்லீரல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பின்னுக்கு வர அந்த பொக்குளம் மாதிரி உடம்புல வர்றது எல்லாம் வந்து அதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான் காணப்படும். அந்த வகையில வந்து ஃபெட் லிவரை வந்து நம்ம கிளியர் பண்றதுக்குன்னு சொல்லி எங்க அபெக்ஸோரா கம்பெனில வந்து இங்கினி மில்க் இருக்கு. மெயினா வந்து நான் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் இங்கினி மில்க். சரியா? இது மிச்சமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது, உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த இங்கினி மில்க்கு இருக்குது. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது இங்கினி மில்க். அபெக்ஸோரா கம்பெனி நிறுவனத்தில் இருக்கிறது இங்கினி மில்க்கை நாங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சிஸ்டர், இப்ப இங்கினி மில்க் வந்து நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கேஸ்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப யூஸ் ஆயிருக்கு எனக்கு. அதுல அது வந்து அந்த தேட்டாங்கொட்டையால செய்யறதால வந்து பல நன்மைகள் இருக்குது எங்களோட உடம்புக்கு. என்ன அது வந்து எங்களோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும், எங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளிப்படுத்தும், அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்ப அது வந்து எங்களோட உடம்புக்கு அவ்வளவு நன்மையை தருது. நான் அது பழங்காலத்துல இருந்தே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகையா நாங்க கருதப்படுறோம். அப்ப இதுல வந்து இப்ப இங்கினி மில்க் மட்டும் தான் குடுக்குறா இந்த பிரச்சனைக்கு, இல்ல ஏதாச்சும் சப்ளிமெண்ட் அது குடுக்க வைக்குதா? இல்ல அதை இதுக்கு வந்து குடுக்கறது இதுக்கு வந்து சப்ளிமெண்ட் இருக்குது. இப்ப நார்மல் ஸ்டேஜ் நான் சொன்னேன் ஸ்டெப் அதாவது லெவல் 1 லெவல் 2 என்ன லெவல் 1க்கு வந்து இங்கினி மில்க் முருங்கல் சப்ளிமெண்ட்வே போதுமானது. நீங்க முருங்கல் சப்ளிமெண்ட் பார்க்க போனீங்கன்னா உண்மைக்கு முருங்கலோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருக்குமே தெரியும். முருங்கை இலை முருங்கைக்காய் அதிகமா வந்து அதுல வந்து இந்த இரும்பு சத்து, நார்ச்சத்து மற்றும் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைந்திருக்கும் இல்லையா? ஒரு சூப்பர் ஃபுட் உணவுன்னு தான் நம்ம செல்லலாம். முருங்கையில வந்து நிறைய அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? இது வந்து அந்த என்ன சொல்ற ரத்த சோகையை நீக்கும். ரத்த சோகையை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கலை கேப்சூலுக்கு இருக்குது. அடுத்தது இந்த எலும்புகளை வலுப்படுத்துகிறது. நம்ம எலும்புகள் வந்து நிறைய பேருக்கு இப்ப நாளடைவு போகலன்னு இருந்துச்சுன்னா சுகர் வருது இல்லையா? சுகர் மூலமா அவங்களோட எலும்புகள் வந்து உண்மைக்குமே அந்த எலும்புகள் இருக்கிற அந்த வலுகள் செயலிழந்து போகுது. அந்த சுகர் வந்தவங்களுக்கே தெரியும் அவங்களோட அந்த உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் காணப்படுது, என்ன இப்போ முன்ன இருந்ததுக்கும் இப்போ உள்ள இதுக்கும்
அவங்க நிறைய சிம்டம்ஸ் காணப்படும். அப்ப அதுல வந்து அந்த சுகர் லெவலை கொண்டு வந்து எலும்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த முருங்கலைக்கு இருக்குது. சரியா? இதுல வந்து நரம்பு தளர்ச்சியையும் கூட இல்லாமக்குறதா உடலுக்கு உடனடி சக்தியை வந்து ஆற்றலை மீது இந்த முருங்கலை கொடுக்குது. அந்த அளவுக்கு இப்ப இதுல வந்து நிறைய பேர் பார்த்திருக்கலாம், திரையிலேயே காணக்கூடியதா இருக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. அடுத்தது வந்து சிறிய தொற்றா நோய்களுக்கு குணமாக இருந்தது. அடுத்து இந்த முதிர்வு, அதாவது முதிர்வு செல்ல போல அந்த அந்த இதுகளுக்கும் செய்யும். அடுத்தது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. கொழுப்பு சத்தை அளவை குறைக்கிறதுக்கு இது உதவுகின்றது இந்த முருங்கலை கேப்சூல். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த முருங்கலை வந்து பெனிஃபிட் கொடுக்குறது. அப்ப இது நாங்க வந்து நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கினி மில்கையும் நீங்க சொன்ன மாதிரி இங்கினி மில்கிற பெனிஃபிட்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்க. இங்கினி மில்கையும் அதோட முருங்கலை கேப்சூலையும் நீங்க கொடுக்கலாம். நார்மல் சின்ன உள்ளவங்களுக்கெல்லாம் இது நார்மல் லெவல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க. அப்ப ஸ்டேஜ் லெவல் 2ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி? லெவல் 2ங்கிறதுக்கு இங்கினி மில்கோட சேர்த்து முருங்கலை சப்ளிமெண்டையும் கொடுத்து அதோட ஸ்புல்னா சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு தானே அந்த லெவல் 2 சொல்றது வந்து நம்ம உடம்புல இருக்கிறது வந்து அந்த கொழுப்புகள் அதிகப்படியாக வளர்ந்து நம்மளுக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படுற கூடுதான விதம் அதுலதான். அப்ப அதுல எந்த விதமான செயலிழப்பும் இல்லை. அது ஃபுல்லா அதை ரிமூவ் ஆக்கணுங்கிறது இருக்கிறதால நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்புல்னா சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ண இயலும். அப்ப இங்கினி ஸ்புல்னான்றது வந்து ஒரு கடல் பாசி தானே? அது ஒரு உணவு தான். இப்ப அதை வந்து கடல் பாசியால் செய்யப்பட்டதுதான் இந்த ஸ்புல்னா. இது மிச்சமே நிறைய நோய்களுக்கு நம்ம இதுக்கு இல்லாம நிறைய நோய்களுக்கு வந்து நாம இதை ரெக்கமெண்ட் பண்ண இயலும். இது வந்து நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாம் இருக்கு. ஏன்னா உண்மை சொல்ல இந்த நீல பச்சை பாசின்னு சொல்லுவாங்க. இதை செல்றதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட்ஸ் சொல்லி இருக்கு இல்லையா? நீங்க திரையிலே பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆரோக்கியமான நன்மைகளை இது வந்து நம்மளுக்கு காட்டும். சிஸ்டர், இப்ப இதுல வந்து நியூட்ரிஷன் அதிகமா காணப்படுறதால வந்து இது பல நன்மைகளை தார். அது மட்டும் இல்லாம நான் கேட்டுக்கிறேன், இது இந்த விண்வெளி செல்ற வீரர்கள் வந்து அந்த அவங்களுக்கு போஷாக்கான உணவு அவங்களுக்கு கொண்டு போய் தந்த பாரமான உணவுகள் சாப்பிடல. நாங்க அதுக்கு வந்து இந்த ஸ்புல்னா சப்ளிமெண்ட் உணவா எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அது அதுல நல்ல சத்துக்கள் இருக்குதானா? நிறைய நோய்களை வந்து இது செய்யறதால உண்மைக்கு செல்ல போனா ஸ்புல்னா சப்ளிமெண்ட் செல்றதுக்கு உண்மைக்கும் அந்த அளவுக்கு செல்ல அளவுக்கு நிறைய நோய்களை வந்து இது குணப்படுத்துது. அப்ப அதுல வந்து இந்த நம்ம உணவு ஒவ்வொன்று என்னென்ன கிடைக்குமோ அனைத்துமே இந்த கேப்சூல் மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க அபெக்சோரா நிறுவனத்துல இருக்கிற அந்த லெவல் 1 லெவல் 2ங்கிறவங்களுக்கு வந்து நீங்க சரியான முறைக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணி இப்ப லெவல் 1க்கு முருங்கலை கேப்சூல் இங்கினி மில்கை சஜஸ்ட் பண்ணீங்கன்னா லெவல் 2க்கு வந்து இங்கினி மில்க் முருங்கலை சப்ளிமெண்ட் அதோட ஸ்புல்னா சப்ளிமெண்ட் சேர்த்து நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இதை விட என்ன இதுலயும் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால நீங்க இதுகளை ஃபுல்லாவே சஜஸ்ட் பண்ண ஓகே சிஸ்டர். அப்ப இந்த இந்த ப்ராடக்ட்கள், இந்த அபெக்சோரா ப்ராடக்ட்களை வந்து யூஸ் பண்ணினவங்களோட இந்த ஃபீட்பேக்கள், நல்ல நல்ல ஃபீட்பேக் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா எங்களுக்கு சான்றா காட்டுறதுக்கு? ஓமோ, நான் அதை ஷேர் பண்றேன். இதுல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் பாருங்க. இது வந்து அவங்களுக்கு நீங்க இதுலயே பார்க்கலாம். இப்ப கஸ்டமர் ஓன் ஃபீட்பேக் தான். அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன செஞ்சீங்கன்னா ஃபெட் லிவர் இருந்துச்சு. அந்த இஷ்யூ இருந்ததால வந்து இவங்களுக்கு 193 லெவல்ல இருந்தது பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சி சின்ன மாதிரி அவங்க மிச்சமே ஹெல்த்தியா இருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்டோட தான் நாங்க என்ன போட்டிக்கிறோம், நீங்க பார்த்துக்கொள்ளையிலும். இவங்க வந்து லெவல் 2ல இருந்தவங்களுக்கு சரியா, நார்மல்ல இருந்து லெவல் 2 வந்தவங்களுக்கு தான் ஸ்புல்னா சப்ளிமெண்ட் அதோட இங்கினி மில்க் முருங்கல் சப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இதைத்தான் நான் போட்டிக்கிறேன் பாருங்க திரையில. அடுத்த ஸ்லைட் மாத்துங்க. இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் தான். இது நிறையவே நீங்க பார்த்து கொள்ளக்கூடியது. இப்ப இது வந்து ஒருத்தர் கொடுத்த ஃபீட்பேக் பாருங்க. அவங்களும் என்ன போடிக்கிறது உங்களுக்கு வழங்கும். இது அவங்களோட அம்மாவுக்கு கொடுத்த இது பெட் லிவர் ப்ராப்ளமுக்கு தான் இது சொல்யூஷன் கொடுத்தீங்க பாருங்க. எங்கட உமாக்கு சொல்லி போட்டிக்கிறேன்னா இது வந்து இங்கினி மில்க் மட்டுமே யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி போட்டிக்கிறேன் நான் இம்ப்ரூவ் வந்து. இது வந்து என்ன சொன்னா, இது நார்மல் ஸ்டேஜ். அதாவது நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எங்க இங்கினி மில்க் மட்டுமே போதும் மாஸ்டர்லான்னு சொல்லி இங்கினி மில்க் சஜஸ்ட் பண்ணாலே நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஃபுல்லா ரெக்கவர் ஆகும்.
இப்ப இது வந்து கொடுத்திருக்கிறது நார்மல் ஸ்டேஜ் சரியா. லெவல் 1க்கு இது ஓகேவா, இதுல கொடுத்ததால வந்து ஃபீட்பேக் தான் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இதை வந்து அவனோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணினதால வந்து பெட் லிவருக்கு இங்கினி மில்க் மட்டும்தான் 1 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகின ஒரு ஃபீட்பேக் தான் உங்களுக்கு நான் கிடைச்சிக்கிறது. இது வந்து 6 மந்த் முதல்ல இந்த ஒரு ஃபேட்டி லிவர் ஒருத்தர் வந்து ரிப்போர்ட்ல 98% காட்டுகிற பெர்சன்டேஜ் இருந்து இங்கிலி மில்க் அண்ட் காசினியா சப்ளிமெண்ட் எடுத்த பிறகு 48% நான் கொஞ்சம் பேசுறேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் அதை இன்னும் விரிவாக்குறேன். என்ன சொன்னாமா, இப்ப கல்லீரல் பிரச்சனைக்கு வந்து மெயின் வந்து என்ன சொன்னா கொழுப்பு படிகிறது தானே. கொழுப்பு படிகிறதால வரதான் நம்ம வந்து பெட் லிவர் சொல்றோம். இப்ப பெட் லிவர் வந்து காசினியா கொடுக்குற என்ன ரீசன், இப்ப நீங்க யோசிப்பீங்க முருங்கலையும் இதுவும் தானே கொடுக்கலாம், காசினியாவை ஏன் போட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடும். என்ன கஸ்டமர் எல்லாம் யோசிப்பீங்க. அது என்ன ரீசன் சொன்னா, காசினியோட மெயின் பங்கு வந்து மெயின் அந்த ஒர்க் என்ன சொன்னா கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை காசினியாக்கு இருக்கு. அது என்ன குறுக்கோலை செய்யப்பட்டது வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப அதனால அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, இவங்க இப்போ பெட் லிவர்னு சொல்லும்போது கொழுப்பு படிஞ்சிருக்கிற இடம் தானே. அப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து காசினியா யூஸ் பண்றதால அவங்களோட கொழுப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிமூவ் பண்ணும். இப்ப கொழுப்பு படிகிறதால தான் நிறைய பெட் லிவர் வர காரணம் கொழுப்பு படி அதிகப்படியான கொழுப்பு படிகிறது. இப்ப உள்ள சாப்பாடுகளுக்கு வந்து அதிகப்படியான கொழுப்பு படிகிறதால தான் இது வந்து நம்மளுக்கு வருது. அப்ப அதனால வந்து காசினியா சப்ளிமெண்ட் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணே இயலும். ஏன்னா அதுவும் கொழுப்பு கரைக்கக்கூடிய தன்மை அந்த காசினியாக்கு இருக்குது. ஓகே சிஸ்டர். இது வந்து இதையும் நீங்க பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். இப்ப வந்து சிஸ்டர் இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு ஃபெட் லிவர் உள்ளத்தருக்கு இங்கினி மில்க் அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு இங்கினி மில்க் கொடுக்குறோம் எல்லாமே. செகண்ட் ஸ்டேஜ் வந்து அப்படி போல இங்கினி மில்க் மொரிங்கா, அதோட இங்கினி மில்க் மொரிங்கா ஸ்புலினா இந்த மூணையும் கொடுக்குற. இப்ப இதை வந்து எந்தெந்த மாய்க்கு யூஸ் பண்றதுக்கு கொடுக்கணும்? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இங்கினி மில்க் நம்ம சஜஸ்ட் பண்ற மாதிரி சொன்னா அவங்களுக்கு வந்து இங்கினி மில்க் மட்டுமே போதுமானது. இங்கினி மில்க் முருங்கலையும் போதும். நம்ம இங்கினி மில்க் கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர் இப்ப வந்து நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அபெக்ஸோரா ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ஆன்சர் இல்லை வெளியிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன ரீசன் சொன்னா அது உண்மைக்கும் செல்ல போனா இங்கினி மில்க்ல வந்து நல்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய ஆன்சர் இருக்குது. நாம கொடுக்க போற அந்த முறைகளால தான் வந்து இப்ப நம்ம என்ன சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அதாவது ஃபெல்லிவர் உருவாகுது என்னத்தால நம்ம சரியான முறைக்கு சாப்பிடாது, சரியா டைமுக்கு சாப்பிடாது, டைமுக்கு தூங்காது. அப்படியான இடத்துல இது வாரத்தால வந்து அதே மாதிரி தான் இதுல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நிறைய பேர் செய்யற என்ன செய்யணும், அந்த இங்கினி மில்க் யூஸ் பண்றத கஸ்டமரை கொடுக்கும்போது இங்கினி மில்க் இருக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சும்மாவே கொடுத்துருவாங்க. அவங்களும் யூஸ் பண்ணிட்டு வார ஃபீட்பேக் என்னன்னு சொன்னா ஆன்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணுமா, நீங்க எப்ப ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் வந்து இங்கினி மில்கை சஜஸ்ட் பண்ணுங்க. இங்கினி மில்கை வந்துமா சுடு தண்ணியில 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த என்ன சொல்ற சமபோச மாதிரி ஜெல் படிவத்துல ஒன்று படிக்கும். அதை வந்து நீங்க நிறைய பேர் என்ன செய்யறா ஊத்துறோம். அதை ஊத்துறாம ஃபுல்லாவே நம்ம வந்து இங்கினி மில்க நல்லா சுடுதண்ணியில செஞ்சு ஃபுல்லாவே நம்ம குடிக்கணும். குடிச்சு ஒரு மண்டி கூட ஊத்துறாங்க. குடிக்கிறதால வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனா நான் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். இங்கினி மில்க வந்து தண்ணியை மட்டும் குடிச்சா எப்படி டேஸ்ட்ல இருக்கு, ஃபுல்லாவே குடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். என்ன ரீசன் கஸ்டமர்கள் வந்து நிறைய பேர் பேசுற இதுகள் இப்படித்தானே ஆன்சரை பத்தி. அப்ப அதை நம்மளுக்கு சரியான முறையில இருக்கணும்ன்றதுக்காக நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனா உண்மைக்கு செல்ல போனா நீங்க ஃபுல்லாவே அந்த மண்டியை வர மாதிரியும் குடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா கேப்சூல் வகைகள். இது வந்து கேப்சூலுங்கிறது வந்து ஒரு அது என்ன சொல்ற ஒரு மாத்திரை இல்லை. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாத்திரை மாதிரி இல்லை. இது இது வந்து ஒரு ஃபுட் உணவு, சரியா. இது ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லி தான் நாங்க நிறைய தரம் செல்றது. இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா மார்னிங் ஒன்றும் ஆஃப்டர்நூன் அதை பாலைக்கு ரெண்டும் யூஸ் பண்ணணும். அதை சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் செய்யற ஹோல்டு என்னச்சுன்னா சாப்பாடை ரெடி பண்ணி வச்சாச்சு அரை மணி நேரத்துக்கு போற கேப்சூல குடிக்கிறது, அரை மணி நேரத்துக்கு முதல் கேப்சூல் குடிக்கிறது. இந்த இதை தான் செய்யற நிறைய பேர். நான் கொடுத்து கண்ட இதுல வந்து நிறைய பேர் செஞ்ச ரீசனும் அதான். என்ன ரீசன் கேட்டா நம்ம சொல்லி கொடுக்கறதை விடையும் கஸ்டமர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மாறி குடிப்பாங்க. எப்படி சொல்றேன், இப்ப காலையில கெப்சூல் அப்படித்தானே குடிக்கிறேன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்கிற கெப்சூல் வந்து சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு போறோம், அரை மணி நேரத்துக்கு மொத்த குடிக்கிற நினைப்புல இதை குடிப்பாங்க. ஆனா உண்மைக்கு ரீசன் என்னன்னு சொன்னா இந்த சாப்பாடு இது வந்து எங்களை வந்து ஒரு மருந்து இல்லை, இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். அப்ப உணவுகளை நம்ம என்ன செய்யலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கெப்சூல் போட்ட உடனே நம்ம வந்து சாப்பிடணும்.
சரியா? அப்ப அப்படி சாப்பிடறதால வந்து நம்மளோட உடம்புக்கு இப்ப பழங்களை நிறைய பேர் என்ன செய்வாங்க, பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னா, சாப்பிட்டதுக்கு பிறகு தான் பழங்கள் சாப்பிடுவாங்க. உண்மையான ரீசன் சாப்பிடுறதுக்கு முதல் பழத்தை சாப்பிட்ட உடனே தான் நம்ம சாப்பிடணும். ஆனா அவங்க சாப்பிடணும். ஆனா அவங்க செய்யற ரீசன் என்னன்னா, சாப்பிடலாம் தின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பழங்கள் சாப்பிடுவாங்க. அப்படியான ஆட்களும் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த கேப்சூலையும். ஆனா நீங்க கேப்சூல விழுங்கி முடிய நீங்க சாப்பிடணும். அதான் இது குடிக்கிற சரியான மெத்தட்ல நீங்க குடிக்க வேண்டியது. அதே மாதிரி ஸ்கூல் நான் செல்லும் போது இப்ப நீங்க நார்மல் ஸ்டேஜ் போகுது தானே இங்க மில்க் முருங்கல் சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணி இயலும். அதை தாண்டி லெவல் 2ல இருக்கிறவங்களுக்கு வந்து முருங்கல் சப்ளிமெண்ட்டும் ஸ்புல்னா சப்ளிமெண்ட் நீங்க சஜஸ்ட் பண்ணும்போது மார்னிங் வந்து ஸ்புல்னா சப்ளிமெண்ட்ல ஒன்றும் முருங்கல் சப்ளிமெண்ட் ஒன்றும் அவங்க எடுத்துக்கொள்ள இயலும். சாப்பாட்டோட சேர்ந்து தான் எடுக்கணும். அதையும் திரும்ப ரிமைண்ட் பண்றேன். அடுத்தது வந்து பகலைக்கு வந்து ஸ்புல்னா சப்ளிமெண்ட் 2ம் முருங்கல் சப்ளிமெண்ட் 2ம் அவங்க எடுத்துக்கொள்ள இயலும். சிஸ்டர் இப்ப எங்கட டெக்ஸ்டோரா ப்ராடக்ட் விற்கிறது எல்லாம் வந்து மருந்து இல்லையே, எல்லாம் வந்து எங்கட ஆரோக்கியமான ஒரு உணவு இதாத்தான் இருக்குது. என்ன ஆரோக்கியமான உணவு எடுக்கிற மாதிரி இது நம்ம ஒன்று ஹெல்த்தியா வாழக்கூடிய ஒரு இதுங்கிறது இந்த ப்ராடக்ட் எல்லாமே. அதை வந்து எங்களுக்கு பயம் இல்லாம யாருக்குமே சஜஸ்ட் பண்ணி கொடுக்கவே மேலும். அதே மாதிரி எல்லாமே இயற்கை மூலிகைகளால் செய்யப்படுறதால எந்த தீங்கும் இல்லை. அது கூடி நெண்ட குறைஞ்சோன்னு நடக்க போறது இல்லைன்னா. இப்ப சிஸ்டர் இப்ப இந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையில எங்களுக்கு இது வரைக்கும் நீங்க நல்ல தெளிவொண்டு தந்திக்கிறேன். மத்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்களுக்கு இந்த சரியான தகவல்களை தந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிய நல்லபடியா செஞ்சு கொள்ள உதவினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அபெக்ஸோரா நிறுவனம் மற்றது அபெக்ஸோரா குழுவினர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ தீனியா சிஸ்டர், அதே மாதிரி கஃபாரியா, ரம்சியா, தேங்க்யூ. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணி இருந்த ஆட்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு கஸ்டமர், சரியா? இப்போ நாங்கள் வந்து வளமையிலே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக உங்களுக்கு ஒரு நார்மலாக கதைக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு கஸ்டமரோட வந்து இப்போ ஒரு கஸ்டமர் உங்களை மீட் பண்ணினா என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறன்ற மாதிரி அவங்க உங்களுக்கு இதை செய்து காட்டியிருந்தாங்க, சரியா? இதில் வந்து உண்மைக்கும் இவங்க இதை சொன்னதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க தானே, அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் ஃபேட்டி லிவருக்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இங்கினி மில்காக இருக்கலாம், மொரிங்கா சப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்பிருலினா சப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் ஓகே. இது இப்போ சில பேர் வந்து என்ன செய்கிறேன்டா இதை மட்டுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நாங்கள் சில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு, சரியா? நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும், அதுகளையுமே நாங்கள் சொல்லி கொடுக்கணும், சரி? அது ஜஸ்ட் இப்போ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வெயிட் லாஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க. நான் ஒரு ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதோட சேர்த்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், உணவு முறையாக இருக்கலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் முறைகளாக இருக்கலாம், அதையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி சேர்த்து சொல்லும் போது தான் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஆன்சர் பண்ணி உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது கூட, சரியா, ஃபேட்டி லிவருக்குமே வந்து நாங்கள் இந்த ப்ராடக்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதோட மட்டும் எங்களோட வேலை இல்லை. ப்ராடக்டை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுற மெத்தடோட மட்டும் இல்லை. இதுக்கு கண்டிப்பாக முக்கியமாக ஃபேட்டி லிவர்னு சொல்லி வரும்போதோ நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைல்ன்ற சில விஷயங்கள் முக்கியம். அதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபுட் ஹேபிட், எங்களோட உணவு பழக்கம், சரியா? உணவு பழக்கம் என்று சொல்லும் போது உண்மையிலே நீங்கள் லெவல் 1 இருக்கலாம், லெவல் 2 இருக்கலாம், ஈவன் லெவல் 3 இருந்தால் கூட, சரியா? ஃபேட்டி லிவரில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. அதில் வந்து உங்களோட ஒவ்வொரு இதுவுமே வந்து உங்களோட கல்லீரல் வந்து பழுதடைஞ்சு கொண்டு போகும், சரியா? லெவல் 3 வரைக்குமே உங்களுக்கு திரும்ப நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம். லெவல் 4க்கு போகும்போது கிட்டத்தட்ட 75% எங்களோட கல்லீரல் வந்து பழுதடைஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு உண்மைக்குமே வந்து லெவல் 4 வரைக்கும் நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால்
என்னது அது கைமீறி போன மாதிரி. ஏன்னா எங்கட லிவர்ன்றது ஒரு முக்கியமான உறுப்பு. அப்ப அதோட ஃபங்க்ஷன் முக்கியம். அப்ப அது கிட்டத்தட்ட 75% மேல பழுதடைஞ்சிட்டுன்னு சொல்லும் போது எங்கட உடம்புல முக்கியமான வேலைகள் எல்லாம் தடைப்பட்டு போயிடும். சரியா? ஆனா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கும் போதே நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா இருந்தா கண்டிப்பா பழைய ஒரு நிலைமைக்கு எங்களால அதை திருப்பி கொண்டு வரலாம். சரியா? அப்ப அது மாதிரி நீங்க திருப்பி கொண்டு வரதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் எங்களோட உணவு உணவு பழக்கவழக்கம். உணவு பழக்கவழக்கம்னு சொல்லும் போது நாங்க கெட்ட கொழுப்பு இருக்கிற உணவுகள். சரியா? இப்ப ஃபார்ம் ஆயில். சரியா? ஃபார்ம் ஆயில் நாங்க கூடுதலா பயன்படுத்துறோம். அதிகமா இப்ப கடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வீட்டுல சில பேர் வீட்டுல ஃபார்ம் ஆயில தவிர்க்கிறோம். நாங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். அதெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை. சரியா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்துறது வந்து எங்களுக்கு ஆபத்து இல்லை. எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயில், வெஜிடபிள்ஸ் ஆயில் நாங்க பயன்படுத்துறோம் தானே, இது எல்லாமே வந்து எங்களுக்கு கெட்ட கொழுப்பை உருவாக்கும். அதான் வந்து ஃபெட்டி லிவர் கணங்கள் இது என்ன சொல்றது, படிகிறதுக்கு எல்லாமே வந்து காரணமா இருக்குது. சரியா? அதே மாதிரி கடைகள்ல எல்லாம் என்ன செய்வாங்க, பொரிச்ச உணவுகள், இறைச்சியா இருக்கலாம், கடைகள்ல நாங்க வாங்குற எல்லாமே ஃபார்ம் ஆயில் தான் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வந்து நாங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து இந்த எண்ணெய் அதிகமா பொரித்த உணவுகள், எண்ணெய் உணவுகளை வந்து நாங்க முக்கியமா ஃபெட்டி லிவர் இருக்கிற ஆக்கள் அதை குறைச்சி ஆகணும். அடுத்த பேக்கரி ஐட்டம்ஸ். சரியா? கோதுமை உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த கோதுமை மாவுல செய்யப்பட்ட உணவுகள், ரொட்டியா, அதுகளையுமே வந்து இதெல்லாமே வந்து கெட்ட கொழுப்புகள் எங்கட உடம்புல உருவாகக்கூடிய உணவு முறைகள். அடுத்த ஃபாஸ்ட் ஃபுட். சரியா? இதெல்லாமே வந்து நீங்க குறைக்கிறதுக்கு பழகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுகர், வெள்ளை சீனி. சரியா? நீங்க வெள்ளை சீனி, அதிகமான சாக்லேட் சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, இனிப்பு சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா, சோடா அதிகமா குடிக்கிற ஒரு ஆளா இருந்தா அது எல்லாமே நாங்க தவிர்க்க வேண்டிய உண்டு. இப்ப இதுல இனிப்பை தவிர்ங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் விளங்கி கொள்றது இனிப்புண்டா எல்லாத்தையுமே தவிர்க்கணுமா என்ற ஒரு விஷயம் வரும். இனிப்புன்னு சொல்லும் போது அதாவது பழங்கள் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற இனிப்பு. நீங்க பழங்கள் எடுத்துக்கொள்றோம் தானே, இயற்கையான முறையில எங்களுக்கு கிடைக்கிற இனிப்பு வந்து எங்களோட உடம்புக்கு தேவை. அதை நாங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. அது நிறையவே எடுக்கணும். டெய்லி நாங்க ஏதோ ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த இனிப்பு எங்களுக்கு கண்டிப்பா உடலுக்கு தேவை. எந்த இனிப்பை நாங்க ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி ஒயிட் சுகர், சாக்லேட் மூலமா. சரியா? இந்த இனிப்பு சாப்பாடுகள் நாங்க செயற்கையான முறையில் எடுக்கிறோமே, இதுகளை வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்ல. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒயிட் ரைஸ், அதாவது நாங்க கூடுதலா வெள்ளை அரிசிகள் தானே பயன்படுத்துறோம். அதுல பெருசா சத்துக்கள் இல்லை. எங்களுக்கு வந்து நாங்க ரெட் ரைஸ் அல்லது புரோட்டீன் அதிகமா இருக்கிறது. அரிசிலேயே நிறைய வகைகள் இருக்குது. சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புரோட்டீன் கூடுதலா புரதமங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான ரைஸ் நாங்க பயன்படுத்தலாம். அடுத்து சிறுதானியங்கள். சரியா? சிறுதானியங்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், கேழ்வரகு, சோளம், குரக்கன் தானியம் இருக்கு தானே, அந்த மாதிரியான நாங்க சிறு தானியங்களை வந்து எங்களோட உணவுல வந்து அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது இது எல்லாமே வந்து எங்களுக்கு நல்ல கொழுப்பு தான். நல்ல கொழுப்பு வேணும். சரியா? கெட்ட கொழுப்பு தான் எங்களுக்கு கூடாது. நிறைய பேர் வந்து இப்ப ஃபேட்டி லிவர் என்று சொல்லும் போது கொழுப்பு உணவை ஸ்டாப் பண்ணணுமெண்டா என்னது நல்ல இப்ப எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணினா அங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனும் எல்லாம் இதா போயிடும். ஒமேகா 3 மீன் வந்து நாங்க அதிகமா நல்ல நார்மலா சின்ன சின்ன மீன்கள் அதிகமா சாப்பிடும் போது அது நல்ல கொழுப்பு, அது எங்களுக்கு தேவை. சரியா? இந்த சிறுதானியங்கள், கடலை, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்ல கொழுப்பு இருக்கு. நட்ஸ், இது வந்து எங்களோட உடம்புக்கு தேவை. நாங்க கொழுப்புகளை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம்டா, நல்ல கொழுப்பு எங்களோட உடம்புக்கு கிடைக்கலண்டா எங்களுக்கு வந்து சத்து குறைவு, நியூட்ரிஷன் ரீதியா வந்து நாங்க சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். சரியா? அதனால நாங்க ஒரு கஸ்டமருக்கு இந்த விஷயங்களை சொல்லும் போதும் தான் நாங்க அவதானமா இருக்கணும். வெயிட் லாஸுக்கும் தான். வெயிட் லாஸ் என்று சொல்லிட்டு நாங்க உடல் எடை குறைக்க போறோம் என்று சொல்லிட்டு முழுக்க முழுக்க சாப்பாடு நீங்க டயட்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சத்து குறைபாடால பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். வெயிட் லாஸுக்குமே வந்து கெட்ட கொழுப்பை தான் நாங்க குறைக்க வேண்டுமே தவிர எங்களோட பாடிக்கு தேவையான நல்ல புரோட்டீனான விஷயங்கள், நல்ல கொழுப்பு இருக்கிறது, ஒமேகா 3 இருக்கிற விஷயங்கள், மீன் அதிகமான மீன்கள் எடுத்துக்கொள்றது, நல்ல நட்ஸுகள் எடுத்துக்கொள்றது, நல்ல கொழுப்புகளை நாங்க எப்பயுமே எங்களோட உடம்புக்கு எடுத்துக்கொள்ள வேணும். இதை வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்றாங்களுக்கு கூட நீங்க இந்த விஷயங்கள் சொல்லுங்க. அதே மாதிரி ஃபேட்டி லிவருக்கும் தான். சரியா? அடுத்தது அதிகளவான கீரை வகைகள், முருங்கைக்கீரையா இருக்கலாம், வல்லாரையா இருக்கலாம். சரியா? கீரை வகைகள், பச்சை மரக்கறிகள், இதெல்லாமே நாங்க எங்களோட உணவுல சேர்த்துக்கொள்ளணும். பழங்களுமே வந்து நாங்க கண்டிப்பா
எங்களோட உணவுகள்ல சேர்த்துக்கொள்ளணும். இதுகளை தான் நாங்கள் அதிகமாக எடுக்கணும். கீரை வகைகள், பச்சை மரக்கறிகள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பழங்கள், சிறுதானியங்கள், சரியா, மில்லட்ஸ்ன்னு சொன்ன நான் சொன்ன மாதிரி தான். தானியம், அதாவது குரக்கன், ஆஹ் சோளம், கேழ்வரகு, அடுத்தது உளுந்து, இந்த மாதிரியான தானியங்களை வந்து நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது, சரியா. ஒரு நாளைக்கு நாங்கள் நார்மலாக குடிக்க வேண்டிய அந்த தண்ணி குடிக்கிற அளவுகளை நாங்கள் சரியான முறையில் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது முக்கியம், சரியா. எவ்ரிடே நார்மலாகவே ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது எக்ஸசைஸ் என்ற ஒரு விஷயத்தில் ஒரு 1/2 hour சரி கண்டிப்பாக நடக்கணும், சரி. அவன் ஸ்கிப்பிங் வீட்டில் செய்யக்கூடிய ஆக்கள் ஸ்கிப்பிங் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாண்டா கண்டிப்பா நீங்க ஒரு 1/2 மணித்தியாலம் நடக்கணும். இதுவுமே முக்கியம். இப்போ என்னது மொரிங்கா சப்ளிமெண்ட்டையும் ஸ்பிருலினா சப்ளிமெண்ட்டையும் மிங்கினி மில்கையும் குடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணாம ஃபேட்டி லிவர் கூடுமா குறையுமான்னு சொல்லி worry பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அது வந்து எங்களோட உடம்புக்குள்ள நாங்க ஒரு என்னது அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்காக ஒரு விஷயம் கொடுத்தாலுமே சேம் டைம் நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, சரியா. அதுல முக்கியமான வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ், சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில வேலைக்கு போனா இருக்கிற வேலை தான் செய்வாங்க. காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. பேங்கா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், சரியா. ஸோ இந்த மாதிரி எனி டைம் இருக்கிறவங்களுக்குமே வந்து அது வந்து அவங்களுக்கு பாடிக்கு எக்ஸசைஸ் இல்லை கண்டிப்பா, சரியா. நாங்கள் வீட்டில் வந்தா ஒரு 1/2 hour சரி ஈவினிங்கோ மார்னிங்கோ நீங்க நடக்கிறத வந்து அல்லது உங்களோட வீட்டை ஏறி இறங்கக்கூடிய இருக்கா, படி ஏறுறது இருக்கா, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாங்க செய்யணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆல்கஹால்கள் எடுக்கிறாங்களா இருந்தா, சரியா. ஆல்கஹால் யூஸ் பண்றாங்களா இருந்தா, நீங்க ஸ்மோக்கிங் அதாவது சிகரெட் யூஸ் பண்றாங்களா இருந்தாலோ அல்லது மதுபானங்கள் எடுக்கிற ஒரு ஆளா இருந்தாலோ கண்டிப்பா நீங்க அதுகளை ஸ்டாப் பண்ண வேணும். இந்த மாதிரி ஃபேட்டி லிவர்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா ஆல்கஹால் அதே மாதிரி சிகரெட் இந்த விஷயங்களை கண்டிப்பா ஸ்டாப் பண்ண வேணும், சரியா. ஓகே, இதை தாண்டி நீங்க நார்மலா இந்த விஷயங்கள் சரியா ஃபாலோ பண்ணிட்டு இந்த சப்ளிமெண்ட்டுகள் எடுக்கும் போது என்னன்னா நார்மலா முருங்கலையா இருக்கலாம், தேற்றான் விதையில வந்து அது எங்களுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் செய்தேன். அதாவது கழிவுகளை வெளியேற்றுங்கிற உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள், கெட்ட கொழுப்புகள், கழிவுகளை வெளியேற்ற வேலையை தான் தேற்றான் விதை செய்யுது, ஒரு ஃபில்டர் மாதிரி. அப்ப அது எங்கட கல்லீரலை சுத்தப்படுத்து. அதே மாதிரி முருங்கலையிலையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நச்சு நீக்கக்கூடிய ஆற்றல், எங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கலைக்கு இருக்குது, ஸ்பிருலினாக்கு இருக்குது. அண்ட் சேம் டைம் நான் சொன்னேன் இந்த ஃபேட்டி லிவர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவை, பச்சை மரக்கறிகள் இந்த மாதிரி நியூட்ரிஷன் தேவை, புரோட்டீன் தேவை. ஸோ இந்த புரோட்டீன், இந்த விட்டமின்ஸ், இந்த நியூட்ரிஷன் எல்லாமே இதில் இருக்குது, ஸ்பிருலினால எங்களுக்கு கிடைக்குது, சரியா. கிட்டத்தட்ட 1000 கிலோ, அதாவது ஒரு கிலோ அந்த ஸ்பிருலினாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 கிலோ மரக்கறிகள்ட சத்து இருக்குது, விளங்குதா. அப்ப அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு நாங்க மரக்கறியை தேடி 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 போய் எங்களுக்கு எல்லா மரக்கறிகளையும் சாப்பிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு இந்த ஸ்பிருலினா நாங்க என்ன எடுக்கிறதன் மூலமா எங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் வந்து இங்க கிடைக்குது, சரியா. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவரை கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, ஓகேவா. சரி, அப்ப நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த விஷயங்களை கவனத்துல எடுங்க. எப்படி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கலாம், அண்ட் சேம் டைம் அந்த ப்ராடக்டோட சேர்த்து நாங்க சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அடிஷனலா ஒரு கஸ்டமர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களையுமே நாங்க சொல்லி கொடுக்கணும். அடுத்தது தூக்கம், எல்லாத்தையும் விட முக்கியம் தூக்கம், சரி. எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் செய்துட்டு உங்களோட தூக்கத்துல நீங்க பிள்ளை விடுவீங்களா இருந்தா, ஏன்னா எங்கட கல்லீரலுக்கான நேரம், எங்கட கல்லீரல் தொழிற்படுறதுக்கான நேரம் 3 மணி. விடிய காலையில வந்து 3 மணி டைம் வந்து எங்களோட கல்லீரலுக்கான நேரம். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பயோ கிளாக் இருக்குது எங்களோட உடம்புல. ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான எனர்ஜி, அந்தந்த உறுப்புகள் வந்து ஆக்டிவா இருக்கிற டைம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ 3 மணி டைம் வந்து விடியற்கால 3 மணி டைம் வந்து எங்களோட கல்லீரலுக்கான நேரம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கல்லீரலுக்கான நாங்க அந்த வேலை வைக்க கூடாது, கல்லீரலுக்கு நாங்க வேலை வைக்க கூடாது. அதுக்கு தேவையான எனர்ஜியை, அதுக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கு நாங்க அதுக்கான ஓய்வை கொடுக்கணும். நீங்க வந்து நிறைய பேர் என்ன செய்யறது, தூங்குறது விடிய விடிய போனை பார்த்துட்டு 2 மணி 3 மணி, சில பேர் 3 மணிக்கு முழிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க, சில பேர் வந்து 2 மணிக்கு தான் தூங்குவாங்க, சரியா. சில பேர் வந்து 1 மணி 12 மணி, இந்த மாதிரி நீங்க தூங்குற டைம் லேட் ஆகும் போது உங்களோட கல்லீரல் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும்.
நீங்க தூங்குற லேட் ஆகும் போது உங்களோட கல்லீரல் வந்து பாதிப்படையும். சரியா? அதுட அதுல செய்ய வேண்டிய வேலையை அந்த டைமுக்கு செய்ய இல்லாம போகும். உங்களோட தூக்கத்தில் ஏற்படுற பிரச்சனைகள். அடுத்தது லேட் நைட் உணவுகள். இப்ப நிறைய பேர் வந்து ஒரு கல்ச்சரா வச்சிருக்காங்க. 12 மணிக்கு போயிட்டு சாப்பிடுறது, ஸ்ட்ரீட் ஃபுட்ன்ற பேர்ல நாங்க லேட்டா போய் சாப்பிடுறது, 10 மணிக்கு நார்மலா ஒரு சாப்பாடு அடைகிறதுக்கு ஒரு 5 மணித்தியாலம் டைம் எடுக்கும். என்ன அப்ப நீங்க வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு 9 மணிக்கு சாப்பிடுற ஆளா இருந்தா 10, 11, 12, 1, 2 என்ன கிட்டத்தட்ட 2 மணி ஆகும் உங்களோட சாப்பாடு அவ்வளவு சமிபாடு அடைஞ்சு வாரத்துக்கு. விளங்குதா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கட கல்லீரலை பாதிக்கும். ஓகேவா? அப்ப நீங்க அதனால சொல்ற இரவு சாப்பாடு வந்து நார்மலா வந்து பாருங்க 7 மணிக்கு முதல் நாங்க சாப்பிட்றோம். அதுவும் ஹெவியான சாப்பாடுகள் நைட்ல சாப்பிடக்கூடாது. நாங்க ஏன் ஏர்லியா சாப்பிட்றோம்னா குயிக்கா சமிபாடு அடையணும். அது வந்து இலகுவான சாப்பாடா இருந்தா கெதியா சமிபாடு அடைஞ்சிடும். நாங்க தூங்க போற டைம் எங்களோட வயிறு ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஃப்ரீயா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எங்களோட உடம்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செய்யும். அப்ப லேட் நைட் நீங்க தூங்குறதுல தூங்குற இதுல வந்து உங்களுக்கு டிலே ஆகுது, சாப்பிடுறது டிலே ஆகும் போது அதுவுமே எங்களுக்கு ஃபேட்டி லிவரை உருவாகிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கும். சேம் டைம் ஃபேட்டி லிவர் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது இன்னும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாதிப்பை கொண்டு வரும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சரியா ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூ இருக்கிறார்கள் அதுல இருந்து ரிவர்சபிள் அதாவது சரியான ஒரு எங்களோட லிவரை வந்து நார்மலான நிலைமைக்கு கொண்டு வரலாம். சரியா? ஸோ இவ்வளவுதான். இப்ப நான் வந்து என்னன்னு சொன்னா இந்த விஷயங்கள் இது கண்டிப்பா தேவைன்றதுக்காக நான் அடிஷனலா சொன்னேன். அவங்களோட சொன்னதோட சேர்த்து அடிஷனலா நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஓகே. வேற யாருக்கும் எதுவும் என்னமா எல்லாருக்கும் கிளியர் நான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், ஸ்பிருலினா கொடுக்கலாம். சரியா? 6 வயசு ஆக்களுக்கும் கொடுக்கலாம். அது வந்து நியூட்ரிஷன் தான். இப்ப வந்து உங்களுக்கு அந்த டேப்லெட்ன்ற ஒரு வடிவத்துல இருக்கிறதால நீங்க பயப்படுறீங்களே தவிர அது வந்து ஒரு உணவு தான். சரியா? ஒரு உணவு முறை. நாங்க பயப்பட தேவையில்ல, கொடுக்கலாம். சரியா? இப்ப கிளியரா உங்களுக்கு இப்ப ஃபேட்டி லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. உங்களுக்கு வந்து அந்த அறிகுறிகள் இருக்கு தானே? நார்மலா ஃபேட்டி லிவர் வந்து எங்களுக்கு ஈரல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா எங்கட கண்ல வெளிப்படும். சரியா? கண் வந்து எங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் கலரா மாறுது. சரியா? கண் வந்து மஞ்சள் கலரா மாறுதுண்டா உங்களோட லிவர் வந்து பிரச்சனை, அதாவது அந்த மஞ்ச காமாலன்னு சொல்றோம். சரியா? கண் பகுதிகளில் வந்து மஞ்சள் அடிக்கிற மாதிரி. சரியா? சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு வகை ஒரு சிம்டம்ஸ், எங்களுக்கான அறிகுறிகள். எங்களுக்கு ஈரல் ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்ணில் வெளிப்படும். ஏன்னா எங்களோட ஈரலும் கல்லீரலும் எங்களோட கண்டும் ஷேப் ஒரே தான். கண்ணும் கிட்டத்தட்ட தொடர்புடையது. கண்ணால உங்களுக்கு தண்ணி வழியிற மாதிரி இருக்கு, கண்ணில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கண் பார்வை குறையிற மாதிரியோ, கண்ணில் திடீரென்று வீக்கம், கண் அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்களோட ஈரல் வந்து ஏதோ ஒரு விதத்தால பாதிக்கப்பட்டிருக்குது. மற்றது வந்து இன்னொரு விஷயம், ஃபேட்டி லிவர் வாரத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதுவும் இதுல சொல்லப்படல, அதிகளவான ஆங்கில மருந்துகள். இப்ப சில பேர் வந்து சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கண்டினியூவா டேப்லெட்ஸ்கள் எடுப்பாங்க. சரி, நாங்கள் ஆல்கஹோலை பார்த்தோம், என்ன சிகரெட் யூஸ் பண்ணுறது, அதிகளவான கொழுப்புணவுகள், இதே மாதிரி அதிகளவான டேப்லெட்ஸ், ஆங்கில மாத்திரைகள் யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, பெயின் கில்லராக இருக்கலாம், மற்றது வந்து இந்த மெட்ஃபோமின் டேப்லெட்டாக இருக்கலாம். சரி, இந்த மாதிரி அதிகளவான மாத்திரைகள், ஆங்கில மாத்திரைகள் பயன்படுத்தும் போது அதுவும் ஃபேட்டி லிவர் வாரத்துக்கான ஒரு முக்கிய காரணம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது நீங்க பாருங்க, கூடுதலா இந்த டேப்லெட்ஸ் கூடுதலா பயன்படுத்துற ஆட்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு. ஓகே. ஸ்பிருலினா அதை நார்மலா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு 3 கேப்சூல்ஸ், எந்த ஒரு இதா இருந்தாலுமே நார்மலா ஒரு நாளைக்கு நீங்க 3 கேப்சூல்ஸ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. சரியா? முருங்கலை 3 கேப்சூல்ஸ் எடுக்கலாம்.
ஸ்பிருலினா 3 கேப்சூல்ஸ் எடுக்கலாம். சம்டைம் உங்களுக்கு வந்து நோயின் தாக்கம் கூடுதலா இருக்கு. சரியா, உங்களுக்கு இப்ப சொல்லுவோமே, உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் 3யோ அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்லும் போது நீங்க ஒரு நாளைக்கு 5 ஸ்பிருலினாவும் எடுக்கலாம், 5 மொரிங்கா சப்ளிமெண்ட்டும் எடுக்கலாம். அது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 5 கேப்சூல்ஸ். எங்களோட உடம்புக்கு வந்து நியூட்ரிஷன் கூடுதலா தேவை. சரி, எங்களோட பாடி வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குது, இந்த டைம்ல கூடுதலான நியூட்ரிஷன் தேவைன்னு சொல்லும் போது நாங்க எடுக்கிற சப்ளிமெண்ட் கேப்சூல்ஸ் அளவு அதிகரிக்கணுமே தவிர குறைய யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமா இருக்கிற ஒரு ஆளுக்கு நார்மலா 3 கேப்சூல்ஸ் ஓகே. அன்றாடம் எங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளுக்கு 3 எவ்ரிடே ஒரு நாளைக்கு 3 கேப்சூல்ஸ் ஓகே. ஆனா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வருத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அவங்களோட உடம்புக்கு கூடுதலான நியூட்ரிஷன் தேவை. அப்ப நாங்க கொடுக்குற டேப்லெட் அளவோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி தான் கேன்சருக்கு வந்து நாங்கள் இப்போ கனோடாமா வந்து இப்போ நார்மலாக நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கேன்சர் இல்லை, எனக்கு கேன்சர் வரக்கூடாது, ஃப்யூச்சர்லேயும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் கனோடாமா சப்ளிமெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு நாளைக்கு நான் 3 எடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நான் பாவிச்சிட்டு வரேன்னா ஒரு நாளைக்கு 3 ஓகே அல்லது 2 ஓகே. ஆனால் இப்போ சொல்லுவோமே, கேன்சர் கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு வந்து என்ன அந்த உடம்புக்கு நிறைய தேவைன்னு, அந்த உடம்புக்கு வந்து ஆல்ரெடி கேன்சர் செல் இருக்கு, அதை அழிக்கணும், திரும்ப வராம பாதுகாக்கணும்னு சொல்லும்போது அதுக்கான அந்த தேவைப்பாடு கூட. ஸோ அவங்க வந்து என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு வந்து 5 கேப்சூல்ஸோ 6 கேப்சூல்ஸோ எடுக்கணும். அப்பதான் அது வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணும். விளங்குதா? இந்த விஷயங்களை நாங்க தெளிவா புரிஞ்சு கொண்டா ஓகே. அதே மாதிரி தான் சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லும் போது அவங்க கூடுதலான வெயிட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு 3 என்னது காசினியா யூஸ் பண்ணா போதுமானு கேட்டா இல்ல, அவங்களுக்கு வந்து அதுல அந்த கேப்சூல்ஸ் அளவு வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி. மஞ்சள், அதாவது உங்களோட கண்ணை பார்க்கும்போது ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். சில பேருக்கு கண் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நோமலாங்களுக்கு வெள்ளை இருக்குன்னா சில பேருக்கு மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்கும். விளங்குதா? கண் அந்த எங்களோட வெள்ளை பகுதி இருக்கும் தானே, எங்களோட கண் பகுதி, அது வந்து மஞ்சள் கலரா இருக்கும். அதாவது மஞ்சள் காமாலைக்கான ஒரு இது. ஓகே, ஸோ நாங்கள் இதோட செஷனை முடிச்சு கொள்ளுவோம். சரியா? தேங்க்யூ. யாரு? கஃபாரியா அண்ட் தீனியா சிஸ்டர், அதே மாதிரி ரம்சியா, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. நாங்கள் இதோட செஷனை முடிச்சு கொள்வோம். உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு நோய் சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெளிவான ஒரு விஷயத்தோடு எங்களை கஸ்டமருக்கு கொடுக்கணும். ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை, அந்த ப்ராடக்ட் மூலமாக அவங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரணும். அப்போ ஒரு கண்டிப்பாக அந்த உணவு முறை அண்ட் எங்களோட பழக்க வழக்கம், எங்களோட உணவு பழக்க வழக்கம் அண்ட் இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை கொண்டு வரும். சரியா? அப்போ நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதோட சேர்த்து அடிஷ்னலாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களையும் உணவு பழக்க முறைகளையும் சொல்லிக் கொடுங்க. சரியா?